4 லெக் பீஸை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கும்போதே அவங்க லெக் பீஸில் அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது கட்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அப்படி இல்லாட்டினா நீங்களே நைஃப் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு சின்ன கரண்டியில் 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லெமனோட சாறு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் கடைசியாக 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இது எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கும். பட் மினிமம் 2 மணி நேரமாவது ஊற விட்டுருங்க. இப்போது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் லெக் பீஸ் குக் பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெக் பீஸை அதில் போட்டுருங்க. ஆயில் சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் ஹைலே வச்சிங்கன்னா லெக் பீஸோட அவுட்டர் லேயர் குக்கான மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் உள்ளே சுத்தமாக வெந்திருக்காது. ஸோ நீங்கள் சிம்லே வச்சு குக் பண்ணால் தான் ஃபுல்லாக குக் ஆகும். டோட்டலாக நம்ம ஒவ்வொரு சைடும் 3 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு சைடு 3 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் நம்ம 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற 3 லெக் பீஸையும் குக் பண்ணி 20 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. 20 மினிட்ஸ் நல்லா ஆற வச்ச பிறகு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி குக் பண்ண லெக் பீஸை திரும்ப இதில் போட்டுக்கோங்க. இப்போயும் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 வாட்டி குக் பண்ணும்போது தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரியே டேஸ்ட் அண்ட் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போதே இது 90% நல்லாவே குக் ஆகிருக்கும். ஸோ இந்த வாட்டி நீங்கள் ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். இப்போது ஒரு சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்னொரு சைடும் 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது எக்ஸஸ் ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.